தமிழர்களே, கொத்தலைப்பம் வானொலியினூடாக இன்று நாம் எமது விஜயத்தை மேற்கொண்டிருப்பது கம்பளை மாநகரில். பல விடயங்களை நாங்கள் உங்கள் முன்வைத்தாலும் இன்று கம்பளை பகுதியில் சுத்திகரிப்பு பணிகளுக்காக நாட்டிலிருந்து பல பகுதிகளில் இருந்து வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த சுத்திகரிப்பு பணிகள் சம்பந்தமான விடயங்களை நாம் இது சம்பந்தமான விடயங்களை பார்ப்பதற்கு இங்கே கள விஜயத்தை மேற்கொண்டிருந்த பொழுது தன்னார்வலர் ஒருவரை இங்கே நமக்கு காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவரை நாம் தற்பொழுது அவரோடு நாம் கதைக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் தற்பொழுது கம்பளை நகரில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய நீர் விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீர் விநியோகத்தை நீங்களாக முன்வந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என நினைக்கின்றேன். முன்னுக்கு வாருங்கள். முதல்ல உங்களுடைய பேரை சொல்லுங்க. என் பேர் இர்ஃபான். நான் எப்படின்னு கேட்டென்றால், 2வது கட்டமாக முதல் கட்டமாக வந்து இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லா என்னென்ன தேவைகளுக்கோ அதெல்லாம் நாங்கள் சேரிழுக்க வேண்டியது அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். 2வது கட்டமாக எங்களால் எழுந்த ஹெல்ப்பை எப்படின்னு கேட்டேன்னா, தண்ணி கேன் நீங்கள் பார்க்கக்கூடியதாகும். இதில் நாங்கள் இது ஆட்டால் ஒரு 4 கேன் தான் வைக்கலும். அப்போ இந்த 4 கேனில் நாங்களும் எங்களோட சஃப்ராஸ் பிரதரும் சேர்ந்து நவலப்பீட்டிலேருந்து இதை நிறச்சி கொண்டு எங்களால் எழுந்த ஹெல்ப்பை நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் எங்களோட முனாஸ் பிரதர் என்னை சந்திச்சார். இதை இப்படி போறீங்களே நாங்கள் போட்டு பண்ணி கொண்டு தாரோம்னு சொல்லி இன்ஷால்லா அப்போ நாங்கள் அதையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதையும் நாங்கள் எடுத்து இன்ஷால்லா எங்களால் எழுந்த மாதிரி நான் ஊடு போய் நான் கொடுக்குறேன். இன்ஷால்லா நாங்கள் நவலப்பட்டிய பகுதியிலிருந்து கம்பளை நோக்கி அங்கிருந்து நீர் இருக்கும் இடத்திலிருந்து சேகரித்து கொண்டு இவர்கள் வீடு வீடாக சென்று அவர்களுடைய முச்சக்கர வண்டியிலேயே அவர்களாக தானாக முன் அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வேலை திட்டத்தை நீங்கள் எத்தனாவது நாளாக இந்த கம்பளையில் செய்து வருகின்றீர்கள்? இப்போதைக்கு நாங்கள் வெள்ளம் வந்த நாள் இப்போ ஒரு 8 நாள் 9 நாள் ஆகுது. நாங்கள் எங்களோட வேலையை கம்பளை கெளியோடு நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் விநியோகம் இந்தியில தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்தியிலேருந்து தான் நாங்கள் நேற்று ஒரு இரவு ஒரு லேடியோடு கோல் பண்ணி இப்படி தான் தண்ணி எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. 7 சொன்னா இந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்களேன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நான் இந்த வீடியோ ஒன்று போட்டிப்பேன். நான் எங்களோட ஷோர்ட் நியூஸில் இது மாதிரி கேன் எடுத்து இந்த கேனில் நிறைக்கல எங்களை லொரியோ அது ஒன்றும் இல்லை. இதில் நாங்கள் நிறச்சி கொண்டு நாங்கள் 7 அளவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி அதுக்கு பிறகு தான் எங்க முனாஸ் பிரதர் சொன்னாரு இப்படி தண்ணி இருக்குன்னு. ஆமா, அவர்களான ஒரு முயற்சி. அவர் கிலியோயோ இந்த கம்பளை பகுதியில் ஏராளமான பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இந்த கம்பளை கெலியோ பகுதியில் மிக நீண்ட பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த தண்ணீருடைய பிரச்சனை. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நீர் தேவைப்படுகின்றது. அதே போன்று சுத்திகரிப்பு வேலை திட்டங்களுக்கு தேவையான நீர் தேவைப்படுகின்றது. அந்த வேலை திட்டங்களை அறிந்து அவர்களாக அவர்களுடைய முச்சக்கர வண்டியிலே வீடு வீடாக சென்று நீரை விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேலையிலே நாம் உங்களிடம் தெரிவிப்பது தன்னார்வலராக, அதாவது ஒவ்வொருவரும் முன் இந்த விடயத்தை இவ்வாறான இந்த உதவி செய்யக்கூடிய விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் உங்கள் மக்கள் மயப்படுத்துகின்றோம். நமது இந்த கொத்மலை FM வானொலி இன்றைய விஜயத்தினூடாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் பரக்கத்தையும் செய்ய வேண்டும் என்று இந்த வேலையிலே நாங்கள் கொத்மலை FM வானொலியினூடாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். முக்கியமாக 2 நாட்களுக்கு முதல் MR ஃபேமிலி டீம் அண்ட் லேடி லைஃப் அண்ட் ரொட்ரெக்ட் கலாம்பு மிட் டவுன் இந்த குழுவினர் கம்பளைக்கு வருகை தந்து முக்கியமாக அவர்கள் மெட்ரஸ் மற்றும் புதிய டவல்கள் இப்படி பலவற்றை வழங்கியதோடு கிட்டத்தட்ட 1000 பாட்டில்ஸ் தண்ணீர்களையும் வழங்கி வைத்தார்கள். இப்பொழுது இதனையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒவ்வொருவருக்கு வழங்கி வைக்கின்றோம். கம்பளையில் உள்ளவர்கள், கிலியோவில் உள்ளவர்கள் தண்ணீர் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுகிறார்கள். எனவே அவர்களுடைய வீடுகளுக்கே தண்ணீரை கொண்டு சென்று கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே முக்கியமாக நாங்கள் இன்று அந்த ரொட்ரெக்ட் அவர்கள் வழங்கிய அந்த தண்ணீர் போத்தல்களை கம்பளையில் உள்ள எல்லா இடங்களுக்கும் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியை முன்னெடுக்கின்றோம். கெலியோவிலும் விநியோகம் செய்யக்கூடிய முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷால்லா அவற்றை ஒவ்வொருவராக எடுத்துக்கொண்டு சென்று அவர்களுடைய கம்பளையில் உள்ளவர்களுடைய வீடுகளுக்கே வழங்கக்கூடிய ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றோம். எனவே ஒரு சமூக பணியாக, ஒரு தியாக பணியாக இதனை கம்பளை மக்களுடைய கவலைகளில் எல்லோரும் பங்கு கொண்டு இன மத மொழி பேதமின்றி அவர்களோடு பங்கு கொண்டு இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நேசக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டத்தை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.